சமீப காலமா நான் பஸ்ல டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அப்படியா? ஆமா, என் டயட்ல இருக்கேன், அதனால கொஞ்சம் இது பண்ணலாம். ஆமா, இருக்கட்டும். பஸ்ல ஏறி உட்கார எனக்கு முன்னாடி ஒரு புதுமண தம்பதி ரெண்டு உட்கார்ந்து குசு குசுன்னு பேசிட்டு இருந்துச்சு. என்ன பேச்சு? எனக்கு ரொம்ப நாள் ஆசைனே, அடுத்தவங்க பேசினா ஒட்டு கேட்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ஆமா, எனக்கு ரொம்ப ஆசை அது. நான் அப்படி என்னதான் பேசுதுங்கன்னு எட்டி அதுங்க ஒன்றும் பெருசா பேசாது, நல்லா கவனிச்சு பாருல. பூசா கல்யாணம் அவ்வளவுதான். இதுக்கு 3/4 மணி நேரம் உட்காந்துருப்பாங்க ரெண்டு பேரும் தனியா. என்னதான் பேசுதுன்னு எட்டி பார்த்தேங்க. இந்த ஜன்னல் ஓரமா ஒரு பிச்சைக்காரன் வந்து கரெக்டா மாப்பிள்ளைய பார்த்தா ஐயான்னா, அந்த மாப்பிள்ளை இறக்க குணம் படிச்சேன் போல 500 ரூபாய் தூக்கி அப்படி போட்டா சார். அந்த பொண்ணுக்கு வந்துச்சு கோவம். எருமை கல்யாணம் ஆகி முழுசா 3 நாள் கூட ஆகல. அப்படி தர்ம பிரபுவா பிச்சைக்காரனுக்கு 500 ரூபா போடுற பிச்சு போடுவேன். பிச்சு யார் காசு இதெல்லாம்? எங்க அப்பன்ட்டு காசுடா. அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், நல்லா பாரு பிச்சை எடுக்கிறதே எங்க அப்பன் தான். மாமனாருக்கு ஒரு 500 ரூபா போடக்கூடாதா? கல்யாணங்கிற பேர்ல வரதட்சணையை மொத்தமா சுருட்டிட்டு போறதே நீங்க தான் சார். மொத்தமா கொடுத்துட்டு ஏமாந்தது நாங்க தான், தெரிஞ்சுக்கங்க. ஓஹோ, வரதட்சணை வாங்காம தயவு செய்து அதுக்கு பேர் வரதட்சணை சொல்லாதம்மா. எவ்வளவுதான் போராடுறது. அதுக்கு பேரை மாத்தியாச்சுமா. என்ன பேரு? இப்ப சென்னையில வெள்ளம் வந்துச்சு, என்ன கொடுத்தான்? நிவாரணம் கொடுத்தாங்க. என்ன வெள்ள நிவாரணம்? புயல் வந்துச்சு, என்ன நிவாரணம் கொடுத்தாங்க? புயல் நிவாரணம். வறட்சி வந்துச்சு, என்ன நிவாரணம் கொடுத்தாங்க? நிவாரணம். வருஷத்துல ஒரு தடவை மனுஷன் பாதிக்கப்படுறதுக்கே அரசாங்க நிவாரணம் கொடுக்கும்போது வருஷம் பூரா உங்களை கட்டி அழுகுறமே, அதுக்கு கொடுக்குற நிவாரண நிதி தான் அது. ஓ, நீ எதுக்குமா கிரைண்டர் கொண்டு வர? எதுக்கு கிரைண்டர் கொண்டு வர? மாவாட்டி சாப்பிட. எங்க வீட்டுல என்ன ஆட்டுக்கள் இல்லாம அரைஞ்சு நீ கிரைண்டர் கொண்டு வர? உனக்கு ஆட்டை வலிக்குதுன்னு கிரைண்டர் கொண்டு வர. அதுல ஆட்டா கை. எதுக்கு மிக்ஸி கொண்டு வர? எங்க வீட்டுல என்ன அம்மிக்கல் இல்லாம அரைஞ்சு மிக்ஸி கொண்டு வர? அதெல்லாம் உனக்கு அரைக்க வலிக்குது மிக்ஸி கொண்டு வர. எதுக்கு கட்டில் கொண்டு வர? எங்க வீட்டுல படுத்து தூங்க பாய் இல்லாம பரதேசியாவை தெரிஞ்ச நீ கட்டில் கொண்டு வர? நீ ஒய்யாரமா ஏறி படுத்துக்கிறதுக்கு கட்டில் கொண்டு வர. என்ன உனக்கு பயமா இருக்குமே, நாங்க வந்து துணைக்கு படுத்துக்கிறோம். அதானமா நாங்க செய்யற வேலை. அட பாவீங்களா. ஆனா உண்மையிலே சொல்றேன், வாழ்க்கையில இந்த காதல்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, உண்மையான அன்பு. நீங்க சொன்னீங்க அம்மா கிட்ட வந்து உண்மையிலே இன்னைக்கு அம்மாவையும் மகனையும் பிரிக்கிறோம். சத்தியமா அந்த வார்த்தையை நிறைய இடத்துல பதிவு பண்ணாதீங்க. எங்களுக்கும் மாமியாரை ஒதுக்கி வைக்கணும்னு ஆசையெல்லாம் கிடையாது. நாங்களும் எங்க அம்மாவோட நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம். இது நாங்க வந்து காசு கொடுக்க வேணாம்னு சொல்றோமா? ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன் நடுவர்களே, மனைவிக்கு தெரியாம நீங்க ஆரம்பத்திலேயே கொடுக்கறதுனாலதான் நிறைய மனைவிகளுக்கு கோபம் வருது. நான் அப்படிதான் என் அம்மாவுக்கு கொடுப்பேன், என் அம்மாவுக்கு அப்புறம் தான் நீங்க அடிச்சு பேசுனீங்கன்னா என்னைக்கும் உங்களை நாங்க ஒதுக்க மாட்டோம், மதிப்பாங்க. அது தெரியுதா உங்களுக்கு? எதுக்கு திருட்டுத்தனமா கொடுக்குறீங்க அம்மாவுக்கு? அம்மா கொடுக்கும்போது அப்படியே எங்களுக்கு கொடுங்க, யாரு வேணாம்னா அந்த வேலை தானே செய்வீங்க. மனசாட்சி வேணாம். அதுல எங்க வீட்டுக்காரெல்லாம் ரொம்ப நக்கல் பிடிச்சவருங்க. அப்படியா? பாத்திருக்கீங்கல்ல? பாத்திருக்கேன். பார்க்கதான் ஊம குசும்பு, ஆனா எல்லா வேலையும் பார்க்கும். அன்னைக்கு பாத்ரூம்ல நின்று கத்துறாருன்னு, என்னன்னு எங்க வச்ச என் பேச எங்கடி வச்ச என் பிரச்சனை. நான் கடுப்பாயிட்டேன். கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது, பிரிச்சு பேசாதீங்க. நம்ம பிரஷ் நம்ம பேஸ்ட்னு சொல்லி பழகுங்கன்னு. அப்ப ஓடி போய் நம்ம டவுசரை மட்டும் எடுத்துட்டு வாங்க. எங்க போறது அத்தனை டவுசர் இருக்கு. ஆனா உண்மையில நாங்க தியேட்டருக்கு போற பழக்கமே கிடையாது. அப்படியா? நாங்க ரொம்ப போக மாட்டீங்க. ஏன்னா வெளியில போனா என்ன கடத்திடுவாங்கன்னு எங்க அப்பா ரொம்ப பாகுபலி படத்துல போய் முதல் வரிசையில உட்காந்து அப்படி சீனை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுல ஒரு சீன் வரும், அனுஷ்காவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. அப்படியே அந்த அம்மா கப்பல்ல ஏற போகும், கப்பல் தடுமாறும், கதாநாயகி கீழே விழ போகும். உடனே கதாநாயகன் மனசு தாங்காம அப்படி கை வைப்பாரு. அந்த கை மேல ஏறி அனுஷ்கா போச்சு. அந்த சீன் அப்படி ஒரு கிளாப் தியேட்டர்ல. அந்த சீன் முடிஞ்சிச்சுன்னா திரும்பி எங்க வீட்டுக்கார பார்த்தேன். அவர் கேட்டார், என்னம்மான்னாரு. இந்த படம் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது இதே மாதிரி நீங்க படி மேல கை வச்சுப்பீங்களா, நான் உங்க கை மேல ஏறி போவேனா, எப்படி இருக்கும்? அவர் திரும்பி என்ன பார்த்து, நான் எப்படி இருப்பேன்? நீ ஏறி போயிருவ, நீ ஏறுறதுனால நான் போயிருவேன்னாரு. அதெல்லாம் முடியாது, நான் ஏறியே ஆவேன். அவன் கடுப்பாயிட்டான். அது தேவசேனை, நீ கோயில் யானை, வாடி பேசாம வீட்டுக்கு. என்ன சொன்னாரு? கோயில் யானை. முன்னே போயா கோயில் யானைன்னு சொன்னாரு. சொல்லிட்டாரு. காட்டி யானைக்கும் கோயில் யானைக்கும் வித்தியாசம் தெரியாத மனுஷன். அப்படியெல்லாம் சொல்லாதனே. உண்மையிலே சொல்றேன் நடுவர் அவர்களே, நிறைய பேருக்கு தெரியும், நிஜமா சொல்றேன், பெண்கள் அழகை பார்த்து என்னைக்குமே நேசிக்க மாட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய அன்பு தம்பிகளுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நமக்கு வரப்போற பொண்டாட்டி நயன்தாரா மாதிரி இருக்கணும், நமிதா மாதிரி இருக்கணும், அனுஷ்கா மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறத விட்டுட்டு கடைசி வரைக்கும் அவன் நமக்கு உண்மையா இருக்கணும்னு நினைச்சு பாருங்க. எல்லா முகமும் உங்க கண்ணுக்கு அழகா மட்டும்தாங்க தெரியும். ஆனா பெண்கள் நாங்க என்னைக்கு அழகா பார்க்க மாட்டோம். புருஷன் எப்படி இருந்தாலும் அவன் தான் நமக்கு உலகம்னு வாழ்ந்துகிட்டு இருக்காங்கல்ல, அந்த நம்பிக்கை தாங்க காதல். அந்த காதல தான் நீங்க எவ்வளவு நேரம் குறை சொல்லிட்டு போயிட்டு இருக்கீங்க. புருஷனை வீரபாண்டி கட்டபொம்மன் அளவுக்கு நினைச்சு பாப்பா. உண்மையிலே சொல்றேங்க, யாருக்கிட்டையுமே தன்னுடைய கணவனை விட்டு கொடுக்காம எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும், தன் அப்பா அம்மா வீட்டுல எவ்வளவு சந்தோஷமா வளர்ந்தாலும், திருமணத்துக்கு பிறகு எத்தனை கஷ்டம் வந்தாலும் புகுந்த வீட்டை விட்டு கொடுக்காம வாழ்றா பாத்தீங்களா, அந்த உண்மையான தெய்வத்தை தான் நீங்க இவ்வளவு நேரம் குறை சொல்லிட்டு போனீங்க. எத்தனை பேர் வரட்டும் சார், அம்மா அக்கா எல்லாருமே அவங்களாம் உங்களை பெத்தாங்க சார். அதனால உங்களுக்காக நிறைய விஷயத்தை விட்டு கொடுக்குறாங்க. எங்கேயோ பிறந்து தான் நிஜமா நினைச்சு பாருங்களேன், தான் புருஷனை தான் கூட பிறந்த அண்ணன் ஏதாவது லைட்டா சொல்லிட்டா கூட, நீ எனக்கு முக்கியம் இல்லடா, என் புருஷன் தான் முக்கியம்னு அந்த 3 முடிச்சுக்கு அவ உரிமை கொடுக்கறாள்ல, அந்த உரிமை தான் உங்களுடைய மரியாதை என்று சொல்லி திருமணத்திற்கு பிறகுதான் நிறைவான மகிழ்ச்சி இருக்குன்னு நீங்க தீர்ப்பு சொல்லணும்.